காவேரி தேவையில்லாத முடிவெடுத்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு விஜயவும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இங்கே விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காவேரிக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் விஜயை விட்டு நம்ம பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலாவும் நம்ம காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன்னால் முடியுமா, என்கிட்ட வந்து விஜய் விட்டு கொடுத்துட்டு அவர் லைஃப்பை விட்டு போக உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போவும் பார்த்தீங்கன்னா காவேரி வெண்ணிலாவுக்கு தைரியம் கொடுத்து தான் பேசினாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு நான் கொடுத்து தந்த சத்தியத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நீ அதெல்லாம் நினச்சி பயப்படாத, கவலைப்படாத, சரியா? உனக்கு உடம்பு வேற சரியில்லை, தைரியமாக இரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம வெண்ணிலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுனது காவேரினால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. பாட்டி எதுக்காக தான் இப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. காவேரிக்கு வந்து எப்போதுமே நம்ம தாத்தா தான் வந்து சப்போர்ட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே காவேரி கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்குவார். உண்மையாகவே தாத்தா வந்து ரொம்பவே வந்து சூப்பர் தான் சொல்லணும். ஆனால் பாட்டி ஸ்டார்டிங்லேயும் வந்து காவேரியை ரொம்பவே திட்டுறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ ஊடால தான் கொஞ்சம் காவேரி மேலே பாசமாக இருந்தாங்க. இப்போது நம்ம விஜய் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு பசுபதி தான் காரணம். பசுபதிக்கும் காவேரி வீட்டுக்கு தானே பகை. காவேரினால தான் விஜய் இப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே மறுபடியுமே நம்ம பாட்டி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி திட்டுறதும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாவம் உண்மையாகவே காவேரி அப்படி தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி வந்து இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க விஜய் வீட்டிலேருந்து. ஆனால் விஜய் வந்து காவேரி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. விஜய்கிட்ட வந்து நம்ம காவேரி சரியாகவே பேசலை, எதையும் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்குமே ஒரு மாதிரி சந்தேகம்தான் வருது. நான் கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை போக விட தடுத்தாங்க. ஆனால் நம்ம காவேரி வந்து கேட்கல. விஜய் பக்கத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு போன காவேரியை வந்து சாரதாம்மா ஒரு மாதிரி வந்து மறைமுகமாக வந்து திட்டுறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுறாங்க. என்னம்மா, எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக வந்து பேசு, எதுக்காக இப்படி சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிற? தெரியும்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன், விஜய்க்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ரொம்ப தான் திமிரு, எதுக்காக தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற? உன்னை போயிட்டு அந்த விஜய் தம்பி நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காப்பாற்றி கூப்பிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற? முன்ன பின்ன விஜய்க்கு பசுபதியை தெரியுமா? சொல்லு. நம்மளால தான் வந்து இப்போது விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார். ஏன்னா பசுபதிக்கும் நமக்கும் தான் பகை. அதில் வந்து நம்ம விஜய் மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் இதில் வந்து நான் வந்து உள்ளக்க இறங்கினேன். எப்படினாலும் விஜயை வந்து நான் காப்பாற்றணும், அவர் மேலே எந்த தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே அதுதானே. ஆனால் எதுக்காக இந்த சாரதாமா அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு தெரியல. இங்கே நம்ம காவேரி நல்லாவே பேசி விட்டுறாங்க சாரதா கிட்ட. இங்கே பாரு, நீ பயப்படையே தேவையில்லை, நான் மனசு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டியா? உன்னை மீறி நான் விஜய் விஷயத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன். உண்மையாகவே நீ பயந்துட்ட போல, நான் விஜய் கூட வந்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நீ பயப்பட தேவையில்லை, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு நம்ம காவேரி வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே காவேரி ஞாபகமாக இருக்குது. எதுக்காக காவேரி நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறா, அவள் சரியாகவே நம்மக்கிட்ட வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பற்றி ரொம்பவே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சரி காவேரிக்கு நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. நம்ம காவேரி விஜய் கால் வரவோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் விஜயை பற்றி தான் அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு விஜய், என்னால் முடியலை, என்ன மட்டும் இல்லாமல் உங்களையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன். இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்க. இப்போது உங்களையும் இந்த குழந்தையுமே நம்ம குழந்தையுமே உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேனே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உங்களையும் வெண்ணிலாவையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி தான் ஆகணும், வேறு வழியில் விஜய். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வந்து வெண்ணிலாவை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வெண்ணிலா கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழுங்க. நான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுறேன். நான் எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம காவேரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து நம்ம விஜய் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம காவேரி வந்து காலை அட்டன் பண்ணலை. உடனே நம்ம விஜய் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னதான் ஆச்சு காவேரிக்கு? எதுக்காக கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்றா?
ஒருவேளை பாட்டி பேசினதை அவள் எதுவும் மனசில் வச்சுக்கிட்டாளா, அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ விஜய் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் வெண்ணிலா வந்து வராங்க. விஜய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னன்னே தெரியல, காவேரி என்கிட்ட வந்து பேசவே மாட்றா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றா. இங்கே நான் வீட்டில் கூட இருக்க சொன்னேன், அவள் வந்து கிளம்பி போயிட்டா. அவள் நினச்சிருந்தா இங்கே இருந்திருக்கலாம். என்னன்னே தெரியல, அவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் இங்கே நமக்கு வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட எதுவுமே வந்து சொல்லலை. சரி விடு, சரியாயிடும், நீ எதுக்காக அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மாமா வந்து வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே தயங்கி தயங்கி தான் வராங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அப்படி தானே. நெக்ஸ்ட்டு வெண்ணிலாவோட மாமாவை பார்த்ததுமே இங்கே விஜய் தாத்தா இருந்துக்கிட்டு உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் வெண்ணிலா மாமா இருந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. உடனே விஜய் இருந்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், வாங்க உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வந்ததுமே மன்னிப்பு தான் கேட்குறாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அப்போவே வந்து நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு போய் எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது. நாங்கள் யாருமே கஷ்டப்பட்டுருந்துருக்க மாட்டோம். தேவையில்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம், அந்த பசுபதி பேச்சை கேட்டு நிறையா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே தாத்தா விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், அவங்க மேலே எந்த கோபமும் இல்லை சரிங்களா. நீங்கள் ஏதோ வெண்ணிலா மேலே இருக்கிற பாசத்தில் அப்படிலாம் பண்ணிட்டீங்க. அதுவும் உங்களை பகடைக்காயாக அந்த பசுபதி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான். இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் வெண்ணிலாவோட மாமாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வெண்ணிலாவுக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம தான் தேவையில்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு, நாங்கள் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம், வெண்ணிலாவை அழைச்சிட்டு நான் நாளைக்கே வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு விஜயுமே வெண்ணிலாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு போகிறீங்க, பரவாயில்ல இங்கேயே வந்து தங்கிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே பேசலை. அப்புறம் இல்லை இங்கே இருக்கிறது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மாமா பேசுகிறாங்க. பரவாயில்ல, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வெண்ணிலாவுக்கு நல்லா உடம்பு சரியாகவும் அப்புறம் வந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலாவோட மாமாவும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் எப்படினாலும் காவிரியை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்புறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஆஃபீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை தாத்தா, நான் காவிரியை பார்த்து தான் பேச போகிறேன். என்னன்னே தெரியல, அவள் என்கிட்ட சரியாகவே பேசலை. இப்படிலாம் அவள் இருக்கவே மாட்டா தாத்தா. எனக்கு நைட்லேருந்து தூக்கமே இல்லை. நான் போயிட்டு அவளை பார்த்து பேசினா தான் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க பால்கனியில். காவேரியுமே அந்த டைமில் வெளியே வராங்க. விஜயை பார்த்ததுமே காவேரி வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக விஜய் இங்கே வந்திருக்கிறாரு, நம்மளை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது, வேணாம், நம்ம அவரை கண்டுக்காத மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. விஜய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குமரனுக்கு கால் பண்ணி விஜய் வந்து கூப்பிட்றாங்க. குமரன் டைமே பேசுகிறாங்க. நான் காவேரி கிட்டே பேசணும், காவேரி வீட்டில் இல்லையா, வெளியவே வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி இங்கே தானே இருக்கிறா, உள்ளக்க தான் இருக்கிறா, நான் வேணால் வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், ஆமாம் நான் அவகிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே குமரனுமே நம்ம காவேரி கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. காவேரி, விஜய் உனக்காக தான் வெளியே வெயிட் பண்ணுறாரு, போயிட்டு பேசு, பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மாமா, நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலை மாமா, எனக்கு பேச எதுவுமே இல்லை, அவரை தயவு செஞ்சு இங்கேருந்து போக சொல்லு, அம்மாவுக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ ஒரே ஒரு டைம் மட்டும் அவர்கிட்ட போயிட்டு பேச, அவரும் கொஞ்சம் நிம்மதியாக போவார்ல, பாவம் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை மாமா, நீ வந்து அதையே அவர்கிட்ட போயிட்டு சொல்லு சரியா, இல்லை நான் வந்து அவரை கஷ்டப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. காவேரி வீட்டில் தான் இருப்பான்னு நினச்சேன், அவள் ஏதோ வேலையாக வெளியே போயிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, அப்படியா சரி, அவள் வந்தால் நான் கேட்டதா சொல்லுங்கள், அவளை நான் பார்க்கணும், இல்லை நான் கால் பண்ணால் அவளை அட்டன் பண்ண சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு கிளம்புறாரு. இங்கே
குமரன் இருந்துக்கிட்டு நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாவம் அவர் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் போனார் தெரியுமா? அவர் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது காவேரி, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் காவேரி இருந்துக்கிட்டு இங்கே நம்ம சாரதாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி சாரதாமாவே ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டியா? எப்போ வந்து வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா நான் வீட்டை விட்டு போகிறேன் தான், ஆனால் இங்கே கிடையாது, நான் கொடைக்கானலுக்கே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சாரதாம்மாவுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது. சாரதாம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் மொத்த பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி காவேரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அப்போலோ பிஸ்னஸ் இருக்குது, இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், இப்போ என்ன இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே சாரதாம்மாவும் என்ன காவேரி என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கோங்க, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமும் தெரியும்ல, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்னென்னு தெரில, பிடிக்கல, அப்பா ஞாபகமாக இருக்குது, அதனால் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் எங்கேயும் போவேனா, நாங்கள் இங்கே இருக்கும்போது நீ மட்டும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன், நான் இருந்துக்குவேன் பாட்டி, நான் என்ன சின்ன பிள்ளையா, அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாத நிலமை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பேக்கை தூக்கிட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஏறுறதுக்காக போகிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே சரி கொஞ்ச நாள் காவேரி வந்து தனியாக இருக்கட்டும், அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றா, அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டே இல்லை காவேரி ஏதோ நினச்சிக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விஜய் பக்கம், ஆனாலும் எதுக்காக காவேரி இப்படிலாம் பண்ணுறா, என்ன மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம காவேரி கிட்ட பேசவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்த்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பண்ணுற காவேரி, விஜய் இங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத வெண்ணிலா, நான் இப்போவே ஊருக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான், அங்கே போயிட்டேன்னா நான் மறுபடியும் இங்கே வரவே மாட்டேன், ஆனால் உண்மையாகவே நான் இங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, வீட்டில் அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் வந்து கண் கட்டாத தூரத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம வெண்ணிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன வெண்ணிலா உனக்கு இப்போது சந்தோஷம் தானே, நான் கொடைக்கானலுக்கு போனால் கண்டிப்பாக விஜய் நான் அங்கேயும் தேடி வந்துடுவார், அதனால் உனக்கு பிரச்சனை தான், அதனால தான் நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டா கண்டிப்பாக விஜய்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல, நீயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம், விஜயை ரொம்பவே நல்லா பார்த்துக்கோ, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் வந்து என் குழந்தைய ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறேன். இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வயிற்றில் காவேரியோட வயிற்றில் விஜய் குழந்தை வளருது, நம்ம இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்குது, காவேரி எந்தளவுக்கு விஜய் மேலே பாசம் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் அதை பார்த்துமே நம்ம இப்படி அமைதியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக தான் இருக்குது. இப்போ குமரன் மூலம் விஷயம் தெரிய வருது நம்ம விஜய்க்கு, இந்த மாதிரி காவேரி வந்து ஊரை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவசரமாக நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் நம்ம வெண்ணிலாவுமே வந்து எங்கே போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி காவேரி வந்து கொடைக்கானலுக்கு போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுமே விஜய் கூட வந்து போகிறாங்க. அந்த டைமில் தான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம காவேரி பஸ் ஏறதுக்காக நின்றுட்டுருக்குறாங்க. அந்த டைமில் விஜய் வெண்ணிலா 2 பேருமே காவேரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. விஜய் பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. காவேரி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, இப்போ எதுக்காக நீ ஊருக்கு போகிற, ஏன்னா நீ அவாய்ட் பண்ணுற அது மட்டும் நல்லாவே வந்து தெரியுது, ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ இல்லாமல் நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நல்லாவே நம்ம 2 பேத்துக்கும் இந்த விஷயம் தெரியும், ஆனாலும் இப்படி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி உங்ககிட்ட பேசாமல், எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, நீ எங்கேயும் போகாத, வா என் கூடவே வா, இப்போவே நம்ம உன் வீட்டில் போய்ட்டு உண்மையை சொல்லி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கே விஜய்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அங்கே பாருங்கள், உங்கள் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆல்ரெடி ரொம்பவே தெளிவாக முடிவெடுத்துட்டேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்கு மீறி என்னை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய்க்கு ரொம்பவே தூக்கி வாரி போட்டுருது. என்ன காவேரி நீயா இது பேசுகிறது, என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு நான் எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறேன் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, அதுதான் நல்லது சரிங்களா. உங்கள் நல்லதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வார்த்தையை விட்டுறாங்க. உடனே நம்ம விஜய் அதை பிடிச்சிக்கிறாங்க. ஏன் நல்லதுக்காக பண்ணுறியா, என்ன பண்ணா, என்னோட நல்லது இதில் என்ன இருக்குது காவேரி, நீ இல்லைன்னா அது எனக்கு நல்லதா சொல்லு, நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகம்தான், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்த வெண்ணிலா பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் நம்ம காவேரியை தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால் தான் இப்படி காவேரி ஒரு முடிவெடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டேயுமே நம்ம வெண்ணிலா பேசினா நல்லாயிருக்கும். நீயும் விஜயும் சந்தோஷமாக இருங்க, நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த வெண்ணிலா கிளம்புனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உண்மையாகவே நம்ம காவேரி ரொம்பவே அவசரப்படுறாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.